ஒரு கிராமத்து வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு கோழி வளர்த்தாங்க, ஒரு வான்கோழி வளர்த்தாங்க, ஒரு ஆடு வளர்த்தாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வளர்க்காமையே அவங்க வீட்டுல ஒரு சின்ன சுண்டல் இருந்துச்சு. அது என்ன பண்ணணும்னா நைட்டு நேரம் பழம் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுரும், கருவாடு ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்டுரும். இது அந்த அம்மாக்கு பெரிய தொல்லையா இருந்துச்சு. இந்த எலியை எப்படியாவது பிடிக்கணும்னு சந்தையில இருந்து ஒரு எலி பொறி வாங்கிட்டு வந்தாங்க. எலி பொறியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டு இன்னைக்கு எலியை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமா சொன்னாங்க. இது அந்த எலி காதுல விழுந்துருச்சு. ஐயோ இன்னைக்கு நம்மள பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோழி கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. கோழி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அந்த அம்மாட்ட போய் சொல்ல இந்த மாதிரி என்ன எலி பொறியில பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எலி கேட்டுச்சு. அதுக்கு கோழி சொல்லிச்சு, அந்த மாதிரி எனக்கு கரெக்டா தீவனம் வைக்கிறாங்க, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ வேற ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி சொல்லிடுச்சு. அடுத்து வான்கோழி அக்காட்ட போச்சு. வான்கோழி அக்கா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னைக்கு எலி பொறியில என்ன பிடிக்க போறாங்க நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஐயோ அந்த மாதிரி எனக்கு உணவு கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க வேலைக்கு, நானும் உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ வேற ஏதாவது பண்ண, இல்லன்னா ஆடிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இது ஆடிட்ட போச்சு. ஆடனா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இன்னைக்கு என்ன எலிபொறியில பிடிக்க போறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஆடு சொன்னிச்சு, அந்த மாதிரி எனக்கு இலை தலைகள் எல்லாம் கரெக்டா வைக்கிறாங்க, புல்லு எல்லாம் வைக்கிறாங்க, நேரத்துக்கு தண்ணி வைக்கிறாங்க, நான் எப்படி உனக்கு உதவி பண்ண முடியும், நீ வேணா வேற வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு சொல்லிச்சு. எல்லாருமே நம்மள கைவிட்டுட்டாங்களேன்னு அந்த எலி சோகமா பொந்துல போய் உட்காந்துக்குச்சு. நைட் நேரம் ஆச்சு. இந்த அம்மா கருவாடை 2 பக்கமா சுட்டு அந்த எலி பொறியில மெதுவா வைக்கிறாங்க. அந்த எலி அப்படியே அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ வாசனை வர தூக்குதே அப்படின்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா எலி பொறியில கருவாடை வச்சுட்டு நேரம் தூங்க போயிட்டாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. டக்குனு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்பா எலி மாட்டிக்கிச்சு, இன்னைக்குதான் எலி பொறி வாங்கிட்டு வந்தோம், இன்னைக்கே எலி மாட்டிக்கிச்சுன்னு அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். நேரா வந்தவங்க லைட்டு கூட போடாம வந்து மெதுவா அந்த எலி பொறியை திறந்து உள்ள இருக்கிற எலி அப்படியே பிடிக்கலான்னு கையை விடுறாங்க. பட்டுன்னு ஒரு பாம்பு அவங்களை குத்திருச்சு. பாம்பு கொத்தினோம்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பாம்பா இருந்துச்சு. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க நைட் எல்லாம் தூங்காம அவங்களை பத்திரம் பாத்துக்கணும்னு சொன்னாரு. உடனே மெடிசன் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில டாக்டர் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்றாரு. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த அம்மா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, வீட்டுக்கு இந்த அம்மா கூட்டிட்டு போய் ஒரு நாட்டுக்கோழி சூப்பு போட்டு கொடுங்க, அப்பதான் இவங்க உடம்பு தேரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. உடனே அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுல ஒரு நாட்டுக்கோழி இருந்துச்சுல, அந்த நாட்டுக்கோழி அடிச்சு அவங்க வீட்டுக்காரர் சூப் போட்டு அந்த அம்மா கொடுத்துட்டாரு. அந்த கோழி செத்து போச்சு. அந்த அம்மா பாம்பு கடிச்சோம்னா அந்த அம்மா சொந்தக்காரங்க போன் பண்ணி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க வரோம் நாங்க ஊர்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 10 பேர் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. 10 பேர் வந்துட்டாங்களே, அப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வீட்டுக்காரர் சொல்லிருக்காரு, ஆமா அந்த வான்கோழி இருக்குல்ல, அந்த வான்கோழி அடிச்சு நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே அவங்க வீட்டுல இருந்த அந்த வான்கோழி அடிச்சு அவங்க பிரியாணி பண்ணிட்டாங்க. அந்த வான்கோழியும் செத்து போச்சு. அந்த 10 பேர் வந்திருந்தாங்கல்ல, அந்த ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, இவ சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு வாட்டி நாய் கடிச்சிச்சு, அந்த நேரத்துல குலதெய்வ சாமிக்கு நான் நேர்ந்துகிட்டேன் கெடா அடிக்கிறேன்னு, நீங்க யாரும் கேட்கவே இல்ல, இப்ப பாம்பு கடிச்சிருச்சு, கண்டிப்பா நீங்க கெடா வெட்டியே ஆகணும், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கெடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா அவங்க வீட்டுக்கார பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, ஆமா நம்ம கிட்டதான் ஒரு ஆடு இருக்குல்ல, அதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆடு இருந்துச்சுல, அதுவும் இருந்துச்சு. அவங்க வீட்டுல வளர்த்த கோழி, வான்கோழி, ஆடு எல்லாமே இறந்துருச்சு. ஆனா அவங்க வீட்டுல வளர்க்காம அதுவா வளர்ந்துட்டு இருந்துச்சுல ஒரு சுண்டலி, அது இன்னும் அவங்க வீட்டை சுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. இந்த கதை எலிக்கு மட்டும் இல்லங்க, நமக்கும் தான். நம்ம பக்கத்துல யாருக்காவது உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். ஆமா தானே?